அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலமானது இந்த ஆண்டு இறுதியில் நடக்க இருக்கும் பட்சத்தில், இது பற்றிய ஆலோசனைகளை பிசிசிஐ அதிகாரிகள் மற்றும் ஐபிஎல் அணியின் ஓனர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக எத்தனை வீரர்களை தக்க வைப்பது, ரைட் டு மேட்ச் கார்டு திட்டம், அன்கேப்டு பிளேயர் ரூல் போன்றவற்றை மீண்டும் கொண்டு வரலாம் என பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. எனவே இது பற்றிய முழு விவரங்கள் விரைவில் வெளிவரும். அது மட்டுமல்லாமல் சென்னை அணி இந்த மெகா ஏலத்தின் போது தமிழக ஸ்பின்னர்களை குறிவைத்தீர்கள் எனவும் தகவல் வெளிவந்துள்ளது. முதலில் ரவிச்சந்திரன் அஸ்வின். ராஜஸ்தான் அணியில் செயல்பட்டு வரும் அஸ்வின் அவரை விடுவிக்க வாய்ப்பு குறைவுதான். ஒருவேளை அஸ்வினை வெளியிட்டால் நிச்சயம் சென்னை அணி அவரை வாங்க முயற்சிக்கும். இதில் இரண்டாவதாக இருப்பது கொல்கத்தா அணியின் சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி. கொல்கத்தா அணிக்கு முன்னணி ஸ்பின்னராக திகழ்ந்து வருகிறார். ஒருவேளை அவரை கொல்கத்தா அணி விடுவித்தால் நிச்சயம் அவரை வாங்க முயற்சிக்கும். அடுத்ததாக சாய் கிஷோர். குஜராத் அணியில் செயல்பட்டு வரும் இவரை விடுவித்தால் கூட சென்னை அணி வாங்க நிச்சயம் முயற்சிக்கும். எனவே இதனையெல்லாம் பார்க்கும்போது மெகா ஏலத்தின் போது நிச்சயம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது போல் தெரிகிறது.